ஸோ வெல்கம் பேக் எவ்ரிவான். போன வீடியோவில் நம்ம பார்த்த டாபிக் பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா நீங்கள் நெட்டில் போய் இந்த இன்ஹெரிட்டன்ஸுங்கிற கீவேர்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஒன் பை ஒன்னாக ஒரு ஆர்டர் அடுக்குன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து சில ஃபங்க்ஷனாலிட்டி எடுத்து சைல்டு கிளாஸுக்கு வரும். சைல்டு கிளாஸில் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த செயின் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன்ஸுங்கிறது ரீட்டைன் ஆகிட்டே வரும். இதுதான் ப்ரொஃபஷ்னல் டெஃபினேஷன். ஸோ இப்போ அதை வந்து நம்ம ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு காரோ இல்லை ஒரு மோட்டர் சைக்கிளோ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ காமனாக இருக்கிற விஷயங்கள் என்ன? ஒரு கார் வச்சுருக்கோம் அப்படின்னா காமனாக இருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்வளோ காரில் டீட்டெயில் தெரியாது. பட் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்ஜின் இருக்கும், ஸ்டேரிங் வீலு, ஸோ ஃபோர் வீலர்னு சொல்கிறோம். அதனால் 4 வீல்ஸு, ஸோ காருக்குன்னு ஒரு பாடி. ஸோ இந்த மாதிரி ப்ரைமரியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த காரில் இப்போ வந்துட்டு எல்லாருமே வச்சுருக்க கார் ஒன்றான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாடல் ஆஃப் த கார் வச்சுருப்பாங்க இல்லையா? மாடல் ஆஃப் த கார்னால் லைக் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா, அதாவது ஒரே செக்மெண்ட் ஆஃப் த காரு அதில் டிஃப்ரெண்ட் நேமிங்கில் வச்சுருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த கார் அப்படிங்கும் போது இதிலே வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு சூப்பர் கார், எஸ்யூவி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளாஸாக பிரிக்கிறாங்க இல்லையா? நான் சொல்கிறது ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள், நம்ம ப்ரோக்ராமிங் கிளாஸ் கிடையாது. ஸோ எஸ்யூவி கிளாஸ் கார், அப்புறம் எக்ஸ்யூவின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்துட்டு இது ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸாக நமக்கு பிரிக்கும் போது தான் நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு லாம்போர்ஜினி காரே வச்சுருந்தாலுமே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல் தான். ஓகேங்களா? 4 வீல் தான் அதுக்கு இருக்கும். அதுக்கு நிச்சயமாக ஒரு பாடி இருக்கும், நிச்சயமாக அதுக்குன்னு ஒரு இன்ஜின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப காமனான ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஸோ இதெல்லாம் என்னென்ன பர்பஸ் பண்ண போகுது? ஸோ இந்த இன்ஜின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க ஃபேமிலி காரில் இருக்கிற இன்ஜினும் அதில் இருக்க இன்ஜினும் ஒன்றா இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஸோ அதில் வந்து கொஞ்சம் ரீஃபைன் பண்ணி அதிக ஸ்பீடு போகிற மாதிரி வச்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு சில விஷயங்களை மட்டும் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் இங்கே என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாம்போர்ஜினியில் டாப் மாடல் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஆடியில் டாப் மாடல் வச்சுருந்தாலும் சரி, இல்லை மெக்லனில் ஒரு மாடல் வச்சுருந்தாலும் சரி தான், எல்லாமே எப்படி கிளாசிஃபை பண்ணி இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ் கிளாஸாக, ஒரு பேஸாக, ஒரு காமனான நேமாக எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணி அதை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் அப்படின்னு. ஸோ இந்த கார் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 4 ப்ராப்பர்ட்டி நம்ம எழுதணும் அப்படின்னா இது எல்லாமே தான் உங்களுக்கு சூப்பர் கார் போனாலுமே இதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமிங்குள்ளே போகணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இப்போ இன்ஹெரிட்டன்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம கேமில் இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம்? ஒரு சின்ன கேம் சம்மந்தமான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேமில் வந்துட்டு போர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். போர்ஷன்னா நீங்கள் இப்போ இந்த பிக்கப்பை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும், இதை போய் எடுக்காதீங்க உங்களுக்கு வந்து ஹெல்த் டிக்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது குட் போர்ஷன், பேட் போர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கேஸில் அதை எப்படி வந்து டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் போர்ஷன், பாய்சன் போர்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹீலிங் போர்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹீலிங் போர்ஷன். ஸோ இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோன்னா பாய்சன் போர்ஷன். ஓகேங்களா? ஸோ பாய்சன் போர்ஷன். ஸோ இது ரெண்டுத்துக்குமே இப்போ நான் சொன்ன மாதிரி தான், ரெண்டுமே போர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆக்டரையும் நம்ம வச்சுக்கலாம். ஆக்டர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன சொல்லலாம்னா பேஸ் போர்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி டாக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே காமனாக சில விஷயங்கள்லாம் இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸ்டாட்டிக் மெஷ் ஷேர் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அந்த போர்ஷன் எப்படி வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா,
இது வந்து ஒரு பேஸ் கிளாஸ். ஸோ இதுக்குன்னு நம்ம டெஃபினட்டாக ஒரு ஷேப்போ ஸ்ட்ரக்சரோ சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் நம்ம பார்க்குற இந்த எக்ஸாம்பிளுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம அதை மென்ஷன் பண்ண வேண்டிய வேணாம். ஸோ இப்போ இதுலேருந்து நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். நல்லா பாருங்க. இந்த பர்டிகுலர் ப்ளூ பிரிண்ட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் சைல்டு ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நேம் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி பாய்சன் போர்ஷன் அப்படின்னு நான் வைக்கிறேன். ஓகேங்களா? ட்ராக் பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு சைல்டு ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறேன்னா பிபி ஹெல்த் போர்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அதையும் ட்ராக் பண்ணி நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் போர்ஷன் அண்ட் பாய்சன் போர்ஷன் ரெண்டுமே இருக்குது இல்லையா? ஸோ இது ரெண்டு இப்போ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இது பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ், அதாவது 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை. ஓகேங்களா? இப்போது நம்ம தேர்ட் பர்சன் ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ளார போயிட்டு இந்த அட்டாச் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டிலாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து அந்த போர்ஷனுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. ஸோ வேரியபிள்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு கிளாஸை நான் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளார இன்னொரு ப்ளூ பிரிண்ட்டை உங்களுக்கு இந்த ப்ளூ பிரிண்ட்குள்ளார நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணுவோம். ஸோ ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணலான்னா போர்ஷன், ஏன்னா நமக்கு தெரியாது நம்ம இப்போ எதை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம கேமில் போகும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ காமனாக அது வந்து ஹெல்த் போர்ஷனான்னு கேட்க வர நம்ம வந்து பேஸ் போர்ஷன்னே வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? நான் வந்து அது பேஸ் போர்ஷன் அப்படின்னே வச்சுக்கிறேன். ஸோ மோஸ்ட் அன்ஆப்டிமைஸ்ட் மெத்தட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேர்ன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த ஒரு நோடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ஷன் கிளாஸ் இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ் போர்ஷன் என்ன இருக்குதோ அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். தோ பேஸ் போர்ஷன் இந்த ப்ளூ பிரிண்ட்டை கெட் பண்ணக்கூடாது, சாரி, இங்கே செட் பண்ணணும் நம்ம. ஸோ நம்ம அதை செட் பண்ணிட்டோம், மறக்காமல் இதை பின்ன கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இதை செட் பண்ணிட்டோம்னா போர்ஷன் நம்ம கண்டிப்பாக செட் ஆயிரும். ஆனால் அது வந்து நம்ம அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலை என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனை எடுத்து இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். அவுட்லைனரில் இருந்தால் மட்டும்தான் அந்த நோடு வந்து நமக்கு எங்கே அந்த நோடு, ஸோ இந்த நோட் நமக்கு அப்போ தான் ஃபெச் பண்ணி நமக்கு கொடுக்கும், அதாவது கேம் வேர்ல்டில் இருந்தால் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ போகும்போது இந்த 3 கீ நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ இந்த 3 கீயை நான் கொஞ்சம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ரீரைட் பண்ணி எழுதுகிறேன். என்ஹான்ஸ்ட் இன்புட் சிஸ்டம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த கீ பைண்டிங்ஸ் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவே நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம இது எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். இப்போ இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இங்கேருந்து நான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுற போகிறேன், அந்த போர்ஷனோட நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறேன். இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்ட்ரிங் நோட் எடுத்து இப்போதைக்கு போட்டு பார்ப்போம். என்னன்னா வந்துட்டு போர்ஷன் கன்சியூம்டு அப்படின்னு போடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? என்ன போர்ஷனு தெரியாது, போர்ஷன் கன்சியூம்டு போடுறேன். இது வந்து ஸோ கலரும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா, இது என்ன கைண்ட் ஆஃப் போர்ஷன் நமக்கு தெரியாது. ஸோ ஒரு 12 செகண்டுக்கு நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் மெஷ் கம்போனண்ட்டை உள்ளே இழுத்து போட்டுட்டு செட் ஹிடன் இன் கேம் அப்படின்னு போடலாம். போர்ஷன் கன்சியூம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஆமாம் ஹைட் பண்ணிடணும் அது. ஓகேங்களா? ஸோ 3 கீயை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு அந்த இன்ட்ராக்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வரும் போர்ஷன் கன்சியூம்ட் அப்படிங்கிற மாதிரி என்னோட லெஃப்ட் டாப் லெஃப்டில் காமிக்குது பாருங்கள், போர்ஷன் கன்சியூம்டுன்னு காமிக்குது. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக பேஸ் ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது இந்த இடத்துல இருக்குது. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து மெஷ் வந்து நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா இது என்ன போர்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ கொஞ்சம் நான் ஃபேப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபேப் யூஸ் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நான் போர்ஷன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ போர்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். நமக்கு ப்ரைஸ் லோவஸ்ட் கொடுத்தா தான் ஃப்ரீ மெத்தட்ஸ் நமக்கு கிடைக்கும். பாய்சன் பாட், ஓகே, இது போர்ஷன் சொல்லியிருக்காங்க, நம்ம இதை பாய்சன் அசியூம் பண்ணிக்கலாம். லைசன்ஸ் வந்து பர்சனல், ஸோ ஆட் டு த ப்ராஜெக்ட் இப்படி கொடுக்குறேன்.
எனக்கு இப்போ வந்துட்டு இதை நம்ம வந்து பாய்சன் போர்ஷனாக நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அந்த பாய்சன் போர்ஷனில் போயிட்டு போர்ஷன் மெஷ்ஷில் போயிட்டு உங்களுக்கு இந்த ஏரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சைஸ் ரொம்பவே பெருசாக இருக்குது இதில், ஓகேங்களா? ஸோ யூனிஃபார்ம் ஸ்கேலிங் பண்ண போகிறேன். இந்த லாக் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்கேலிங் இதில் 0.5. ஓகே, இன்னும் பெருசாக தான் இருக்குது. ஸோ 0.1. ஸோ 0.1 அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது பேஸ் போர்ஷன்லேருந்து நம்ம சைல்டாக க்ரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ சைல்டு ப்ளூ பிரிண்ட்ஸ்க்கு நான் வந்து இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. நான் ஆட் பண்ணதெல்லாம் பேஸ் போர்ஷனில், பட் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான இந்த ரெண்டு ப்ளூ பிரிண்ட்லேயுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்போனன்ட்ஸ் ஆட் ஆகி வந்துருக்கு நமக்கு, ஓகேங்களா? இப்போது ஃபேபில் நான் இன்னொரு போர்ஷன் தேவை இல்லையா? ஸோ மறுபடியும் போர்ஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு லோவஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த ஹெல்த் போர்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதையும் நம்ம வந்து ப்ராஜெக்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த மெஷ் எங்கே தோ இருக்குது, அந்த மெஷ்ஷு, அந்த மெஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹெல்த் போர்ஷனுக்குள்ளார போயிட்டு போர்ஷன் மெஷ்ஷில் அந்த பர்டிகுலர் போர்ஷனை வந்து நான் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து 0.1 கொடுத்துட்டோம்னா ரொம்ப சின்னதாகிடுது. ஸோ 0.5 எனஃப், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய இன்ஹெரிட்டன்ஸ் ஃபோல்டருக்குள்ளார இருக்கிற ஏதாச்சும் ஒரு ரேண்டமான ஒரு போர்ஷன் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் சூஸ் பண்ணுற போர்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெல்த் போர்ஷன் அப்படிங்கிறத நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செப்பரேட்டான வேறு ப்ளூ பிரிண்ட் தான் இல்லையா? ஆனால் சைல்ட் ஆஃப் பேஸ் போர்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டியே எனக்கு வந்து கால் ஆகுமா? ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட டாப் லெஃப்ட் ஸ்க்ரீனில் சேம் மெசேஜ், அதாவது இந்த போர்ஷன் வந்து கன்சியூம் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து பேஸ் போர்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி. பட் ஆனால் நம்ம இந்த இடத்துல ஹெல்த் போர்ஷன் அப்படிங்கிறது தான் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உள்ளே போட்டோம் இல்லையா? நீங்கள் அவுட்லைனரில் பார்த்தாலும் தெரியும், ஹெல்த் போர்ஷன் தான் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உள்ளே போட்டிருக்கோம். பட் ஸ்டில் இந்த பேஸ் போர்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு இங்கே கேரி அவுட் ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ். பேரண்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் போர்ஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு கால் ஆகும். இதுதான் நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிற லாஜிக், ஓகேங்களா? பாய்சன் போர்ஷன் வச்சாலும் கண்டிப்பாக கால் ஆகும். தோ இப்போ நான் அதை டெலீட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக பாய்சன் போர்ஷனை நான் உள்ளே ட்ராப் பண்ணுறேன். இது இன்னும் ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஓ, பேக் 0.1 அப்படி கொடுத்தாலுமே இன்னமும் இது சைஸ் குறையல. ஸோ 0.01 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் வந்து நமக்கு கன்சியூம் ஆகியிருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த போர்ஷன் இப்போ நமக்கு வந்து கன்சியூம் ஆகியிருக்கு, நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம் இந்த போர்ஷனை, ஓகேங்களா? ஸோ அது பாய்சனாக இருந்தாலும் சரி, ஹெல்த் போர்ஷனாக இருந்தாலும் சரி தான், அது காமனாக நம்ம போர்ஷன் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது நமக்கு கன்சியூம் பண்ணிட்டோம், கேமில் தான் அதை மறைச்சிட்டோம், ஓகேங்களா? ஒரு ஹிடன் அப்படிங்கிறத மறைச்சிட்டோம். நோட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல கொலிஷன் வந்து நம்ம இன்னும் கொடுக்கல. ஸோ கிட்ட போனீங்கன்னா இடிக்கும், பட் நமக்கு விசிபிளாக ரெண்டர் மட்டும்தான் ஆகாது, ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ பேஸ் போர்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி கால் ஆகுது. பட் ஆனால் ஹெல்த் போர்ஷன்னா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குமே. அதாவது இப்போ இன்ட்ராக்ட் பண்ணதுங்கும் போது மேபி எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் விஎஃப்எக்ஸ் வந்து ப்ளே ஆகலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணும், பிளேயர் கூட எப்படியோ ஏதாச்சும் ஒரு வகையில் பிளேயர் கூட உங்களுக்கு வந்து இன்ட்ராக்ட் ஆகும். பாய்சன்னா பிளேயரோட ஹெல்த்தை வந்து கம்மி பண்ணும். ஸோ அந்த இப்படி மட்டும் இன்ட்ராக்ட் பண்ணால் பத்தாது, நான் கொஞ்சம் என்னோட கஸ்டமைஸ்டான வேர்ஷனை நான் வந்து இன்ட்ராக்ட் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பேஸ் போர்ஷனை வந்து நம்ம வந்துட்டு பாய்சன் போர்ஷனாவோ இல்லை ஹெல்த் பர்டிகுலர் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ளூ பிரிண்ட்டாவோ நம்ம வந்து மாற்றணுமா? கண்டிப்பாக அவசியம் இல்லை. இந்த பேரண்ட் கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து ஓவர் ரைட் பண்ணி எழுதிக்க முடியும். அதுதான் நமக்கு நெக்ஸ்ட் கான்செப்ட் பாலிமார்ஃபிசம் சொல்ல வருது. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.